மக்களே இன்னைக்கு சிஎஸ் விளையாடுற கொடுமையை பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு சிஎஸ் போட்டு உள்ள வந்ததுமே இங்க ஒருத்தர் அடிப்பாரு. அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயம். நம்மளே அடிப்பாரு. அவரு என்ன ஆச்சுன்னு தெரியல. எகிரி போயிட்டு ஒரு ஷாட்டை போட்டதும் இது கீழே போய் பத்துருவாரு அவரு. நீ எப்படிதான் இருக்கணும் சாமாச்சு வந்து சொல்லிட்டு ஆரம்பிச்சிருவான். நானும் அவனை நாளே அடிதான் அடிப்பேன். திம்மின்னு விடுவேன். அவனை கீழே பத்துருவாரு. அவருக்கு 2 பேரும் கிளியர் அடிச்சுட்டு இன்னொருத்தங்க தேடும் போது மேலேருந்து குச்சி ஓடுவாரு. நான் கிட்ட போதுல டீம் முடிச்சிருவோம். அதுக்குள்ள இங்க தான் ஒரு வேலையை பார்த்துருவேன். டேட் என்னன்னு பார்த்துட்டு இங்க சொல்லிட்டு திரும்ப அதுக்குள்ள நம்மள போட்டுருவானுங்க. சரி அவனா ரிவ்யூ பண்ணுவான் தான் நானும் வெயிட் பண்ணியிருந்தேன். அதுக்குள்ள டீமேட் ரிவ்யூ பண்ணாப்புல நான் மட்டும் ரிவ்யூ பண்ண போதுமா டீமேட் ரிவ்யூ பண்ண அதுக்குள்ள போட்டுருவானுங்க நம்மளையும். அவ்வளோதான் சேர்த்துருவோம். அடுத்த மேட்ச் போவோம். ட்ரிபிள் லைனு போயிட்டு நானும் உட்காந்து தடவென்றிருப்பேன்டி. நெட்டு வந்துடுடாடி. நான் எதோ பண்ணுவேன். அவ்வளோதான் வரவே வராது. தப்புன்னு தெளிப்படாது இங்கே வருவேன். அது கூட நம்மள சாவச்சிருவானுங்க. சரி இந்த மேட்சாவது ஒழுங்கு ஓட்டு பார்த்தா இங்கேயும் அப்படிதான் நடக்கும். அங்கேருந்து ஒரு ஷாட் விடுவானுங்க. அடி இன்னாடி எனக்கே நெட்டு கிடைக்க மாட்டேங்குதுன்ட்டு நானும் நெட்டு பார்ப்பேன். அது வேற போயிட்டு லூஸ் கரெக்ஷன் மாதிரி வந்துட்டு இருக்கோம். சரி வெயிட் பண்ணுவோம் கிடைக்கட்டும் அது அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பாமெல்லாம் தூக்கி அடிக்கிறாங்க மகளே. நானும் ஓடி போயிட்டு தப்பிச்சிடலாம். அவ்வளோதான் நட்டு கிடைக்குது. அவ்வளோதான் இதை வச்சு ஆட்ருவோன்ட்டு பார்த்துட்டு இருப்பேன். டீமெண்ட் அதுக்குள்ள எப்படி செத்தாருன்னு தெரியாது. அவர் சேர்த்துருவாரு. ஒருத்தன் ஓடுவான். அவனை போயிட்டு அடிக்கலாம் நச்சுட்டு இருக்கும்போது மாயவன் மந்திரம் இல்லை எப்படி செத்தனே எனக்கு தெரியாது. முடிஞ்சே போச்சு. அப்புறம் நான் அந்த மேட்ச் ட்ரிபிள் லைனே முடிஞ்சு போச்சு.